ஜோமணி ஆரம்பிப்போம். காலாண்டுகளை இருக்கிறோம். மறுபடியும் இந்த தேவனையை தொடர்ந்து எங்களுக்கு ஆண்டவரையும் தியானத்தையும் தெளிவையும் உங்களுக்கு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் ரோமர் நிருபத்தை நாம் படிக்கும்படியாக நமக்கு உதவி செய்து வருகிறார். கடந்த வாரம் வரைக்கும் நம்ம 5 அதிகாரங்களை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து இன்றைக்கு அந்த 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியும் அதை தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரோமரை நம்ம வழக்கமா படிக்கிறத விட வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இது பொதுவாக நம்ம நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்று மட்டும் நாம் எடுத்துக்கொள்வது உண்டு. இட் இஸ் ஃபார் அவர் இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த ஆஸ்பெக்ட்லயே தான் பல பைபிள் ஸ்டடிஸை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தை எழுதுகிறதனுடைய நோக்கம் தேவனுடைய அந்த பெரிய திட்டத்தை, ஓவரால் பிளான் ஆஃப் காட், தேவனுடைய பெரிய திட்டத்தை எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுகிறார் என்பதை தான் ரோமர் எழுதுவதிலே பவுலுடைய நோக்கம். So the intention of Paul in writing the Romans is that God's overall purpose. அவர் உலகத்தை வச்சு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையின் மூலமாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த ஆபிரகாமோடு கூட பண்ணின உடன்படிக்கையே அவர் உண்மையுள்ளவராய் இருந்து எப்படி நிறைவேற்றுகிறார், அதை தான் அவர் எழுதுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம ஒரு பகுதியை எப்படி வேணாலும் நம்ம அதை வியாக்கியானம் பண்ணலாம், அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிடலாம். ஆனா அந்த ஆத்தர் எழுதினவர் அதை என்ன நோக்கத்தோடு எழுதினார் என்றும் அதை சரியா புரிந்து கொண்டால் மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் அந்த ஆதர் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா நம்ம ஒரு நாள் வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்துல எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவருடைய அந்த பெரிய திட்டம், அதாவது பூமியை அல்லது உலகத்தை ரினியூ பண்ற, ரெஸ்டோர் பண்ற அந்த பெரிய திட்டம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்படி நிறைவேறுகிறது என்பதை அவர் சொல்லிட்டே வர்றாரு. அது எவ்வளவு அதான் அந்த மச் மோர் அப்படின்ற வேர்டை பார்த்தோம். எவ்வளவு அதிகம். ஒரு பாவத்தினால, ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாவத்திற்கான சொல்யூஷன் வந்திருக்குது. ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே மரணம் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா என்ன வந்திருக்குது, ஜீவன் வந்திருக்குது. அந்த மரணத்தை இந்த ஜீவனோட ஒப்பிட முடியாது. இட்ஸ் மச் மோர் தேன் தட் அப்படின்றதுதான் பவுல் சொல்றதை பார்க்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இதனுடைய மொத்தத்துல சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆடமுடைய, அது திரும்பவும் நான் தான் சொல்றேன், ஆடமுடைய சின்ன அண்டன் பண்றதுதான் ஆண்டோடைய திட்டம். ஆண்டோடைய பிளான் என்னன்னா அதை அண்டன் பண்ணணும். பட் அப்படிதான் பவுல் கம்பேர் பண்றாரு. ஆதாம்னால உலகத்துக்குள்ள பாவம் வந்துச்சு, ஆனா இயேசு கிறிஸ்து மூலமா பாவத்தை அண்டன் பண்ற அந்த பிளான் வந்துச்சு. அப்கோர்ஸ் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆபிரகாம் மூலமா தான் நடக்குது. பட் பவுல் இங்க ஆர்கியூ பண்ண வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, த்ரூ கிறிஸ்து மூலமா தான் அது என்ன செய்யுது, அவர் அண்டன் பண்றாரு அப்படின்றத, கிறிஸ்து மூலமா தான் அதை அண்டன் பண்றாரு அப்படின்றத சொல்றாரு. இதையும் அதாவது அவர் அதை எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இட் இஸ் மச் மோர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த டெத்து, அப்புறம் டிரான்ஸ்கிரஷன், இதெல்லாத்தினாலையும் வந்த விளைவை விட இதை சரி பண்றது, இயேசு கிறிஸ்து மூலமாய் சரி பண்றது மிக அதிகம். இட் இஸ் மச் மோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றியே தீருவார். அதை யாரும் தடுக்க முடியாது. அஷூரன்ஸ் யார் மூலமா அதை நிறைவேற்றுவார் அப்படின்னா, யார் மூலமா அதை நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு சொன்னா, மெஸ்ஸியாவின் மக்கள் மூலமாய். இட் இஸ் நாட் த்ரூ டோரா ஃபாலோ பண்ற ஜூஸ் மூலமா இல்ல. யார் மூலமா அப்படின்னா, மெஸ்ஸியாவை பின்பற்றுகிறார், மெஸ்ஸியாவுக்குள் இருக்கிற மெஸ்ஸியானிக் பீப்புள் மூலமா.
மெஸ்ஸியாவுடைய மக்கள் மூலமாய் தான் அதை நிறைவேற்ற போகிறார். பட் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அதுதான் அந்த அஷூரன்ஸை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது சோ இத அப்படியே பேக்கு கொண்டு போறாரு. எதை ஆதாம் இழந்து போனா? ஆளுகை இழந்து போனான். ஆதாம் எதை ஏதேன் தோட்டத்துல இழந்து போனானோ, மரணம் எப்படி உள்ள வந்துச்சோ, இப்ப இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமாய் அந்த ஜீவன் திரும்பவும் வந்து இந்த இயேசுவினுடைய மக்கள், மெசியானிக் பீப்புள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. சோ திஸ் இஸ் அவர் ஹோப். இந்த நம்பிக்கையை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இப்போ அந்த அந்த நம்பிக்கைய கண்டிப்பா நம்ம அடைந்தே தீருவோம். ஆண்டவருடைய இந்த திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆண்டவர் இதை செய்தே தீருவார். ஏன்னா திஸ் இஸ் வாட் காட் இஸ் டூயிங். திஸ் இஸ் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். திரும்ப திரும்ப ரோமர்ல பவுல் சொல்றதுதான். இது ஆண்டவருடைய உண்மை. தேவன் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறது. சோ தேவன் நிச்சயமாய் செய்வார் அப்படின்றத அவர் அஷூரன்ஸோட முழு நிச்சயத்தோட திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணி வலியுறுத்தி அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனா இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம அதான் கடைசியா முடிச்சோம். 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில இது அடுத்த முக்கியமான ஒரு பகுதி. கொஞ்சம் கருகலா இருக்கும், ஆனா நம்ம புரிந்து கொள்ளலாம். 5ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி எப்படி முடியுது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா லாவோட பர்பஸ் என்ன? சோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. யூதர்களை பொறுத்தவரையிலும் டோரா அப்சர்வர்ஸ் மூலமா தான், அல்லது லாவை வச்சிருக்கிறவங்க மூலமா தான், டோரா அப்சர்வர்ஸ் மூலமாக தான் தேவன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் டெம்பிள் ஜூடாயிசத்துல உள்ள யூதர்களை பொறுத்த வரைக்கும் பவுலை, இன்க்ளூடிங் பவுலை பொறுத்த வரைக்கும் இயேசுவை அறிந்து கொள்ளும் வரைக்கும், இயேசுவை அவன் புரிந்து கொள்ளும் வரைக்கும் அவனும் அந்த குரூப்ல தான் இருக்கிறான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் பாரசியா, ஒரு ஸ்ட்ரிக்டா பரிசெயனாக அவனும் என்ன நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னுடைய திட்டத்தை யார் மூலமாய் நிறைவேற்றுவார் அப்படின்னா டோரா அப்சர்வர்ஸ் மூலமாக தான். நியாயப்பிரமாணத்துக்கு கை கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்களை கொண்டுதான் அதை நிறைவேற்றுவார் அப்படின்றது. சோ ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் 3 குரூப் ஆஃப் பீப்புள். யூதனை பொறுத்த வரைக்கும் 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்னு பேகன்ஸ், நியாயப்பிரமாணம் இல்லாத அஞ்ஞானிகள். இன்னொன்னு யார் அப்படின்னு சொன்னா தோராவை வைத்திருக்கிற யூதர்கள். இதுலயும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தோராவுக்கு ஸ்ட்ரிக்டா அட்ஹர் பண்றது யாரு, அதை ஒழுங்கா கை கொள்றது யாரு, அதை எப்படி கை கொண்டா அது ஒழுங்கா இருக்கும், யார் மூலமா கடவுள் அந்த டோரா அட்ஹர்ஸ்லயும் எந்த குரூப் மூலமா சரியாக கடவுள் என்ன பண்ண போறாரு, இந்த பூமியை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி எல்லா அஞ்ஞானிகளுக்கும் எல்லா இனத்தாருக்கும் யார் மூலமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் இந்த உலகத்தை திரும்ப அமைக்க போகிறார், சீரமைக்க போகிறார் அப்படின்றது யாரு அப்படின்றதுல நிறைய கொஸ்டின் வந்து. அதனாலதான் அந்த எசன்ஸ் ஒரு குரூப், எஸ்என்எஸ் அப்படின்ற குரூப், பாரசிஸ் ஒரு செக்ட், இதெல்லாம் வந்த காரணம் என்ன அப்படின்னா இதுதான். சோ இன்னைக்கு யார் வருகையில போவாங்க அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருக்கிற மாதிரி, அவங்களும் யார் மூலமா கடவுள் அதை செய்வாரு, டோரா அட்வர்சஸ்லயும் யார் மூலமா செய்வாரு, தோராவை பின்பற்றுறவங்களையும் தோராவுக்கு கை கொள்றவங்களையும் யார் மூலமா அதை செய்வாருன்ற ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் 2 பிரிவு. ஒன்னு பேகன்ஸ், இன்னொன்னு டோரா. இது மூலமா, இவங்க மூலமா தான் கடவுள் தம்பி திட்டத்தை நிறைவேற்றுவார். இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நேரம் 5 அதிகாரங்கள்லயும் பவுலோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, டோராவை அட்ஹர் பண்ற ஜூஸும் சின்னர்ஸ் தான். சரி, நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால சின் அதிகம் தான் ஆச்சுது. டிரான்ஸ்கிரஷன், மீறுதல் என்ன பண்ணுச்சு, அதிகம் தான் ஆச்சுது. பாவம் வர்றது நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சு. பட் பாவம் வந்ததுனாலே மீறுதல் இன்னும் தெளிவா தெரிய வந்துச்சு. பட் அதுக்கு டோரா நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. டோரா ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அப்படின்னா வாட் இஸ் த இப்போ பவுலோட என்ன சொல்றது, அந்த அவருடைய அந்த ஆர்கியூமெண்ட் அல்லாவிட்டால் அவருடைய விளக்கத்தினுடைய
எந்த அடிப்படையை நோக்கி இப்ப வர்றாரு அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரம் முடியும் பொழுது, சரி இப்ப பவுல் சொல்லிட்டாரு தோரா அதுக்கு முந்தின வசனங்கள்ல நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். 5ஆம் அதிகாரத்துல நம்ம அதை ஏற்கனவே தெளிவாக பார்த்துட்டோம். ஏன்னா 13ஆம் வசனத்துல சொல்றாரு நியாயப்பிரமாணத்தினாலதான் என்னது பாவம் எண்ணப்பட மாட்டாது, அதனாலதான் எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அப்போ பாவம் எண்ணப்பட்டது நியாயப்பிரமாணத்தினால. இப்ப சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை அட்ஹர் பண்ற ஜூஸ் மூலமா கடவுள் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றல, இன்ஸ்டெட் ஆஃப் யார் மூலமா இன்னொரு குரூப்பை கொண்டு வராரு. இந்த குரூப் யார் அப்படின்னா இதுல பேகன்ஸும் இருக்கிறாங்க. சோ யூதர்களை பொறுத்த வரைக்கும் 2 குரூப் தான். யாரெல்லாம்? பேகன்ஸ், தோரா. பேகன்ஸ் இதுக்குள்ள வரவே முடியாது. தோராவை அட்ஹர் பண்ற யூதர்கள் மூலமா பேகன்ஸுக்கு எல்லா தேசங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுவாரு? இந்த உலகத்தை அவங்கள கொண்டு ரினியூ பண்ணுவாரு. ஆனா பவுல் இப்ப என்ன சொல்றாருன்னா பேகன்ஸ் மூலமாவும் கிடையாது, தோரா அட்ஹர் பண்ற ஜூஸ் மூலமாவும் கிடையாது. பட் இந்த 2 குரூப்பையும் சேர்ந்து பேகன்ஸ் பிளஸ் ஜூஸ் யாரெல்லாம் மெஸ்ஸியாவுக்குள்ள இருக்கிறாங்களோ, ஏன்னா டோராவால அதை செய்ய முடியல. ஏன்னா டோராவை அப்சர்வ் பண்ண ஜூஸும் சின்னஸ் தான். அதை ஏற்கனவே அவர் அங்க டெமான்ஸ்ட்ரேட், அதை ஏற்கனவே அங்க அவர் நிரூபித்து காட்டிட்டாரு. இப்போ யூதனும் பாவிதான், யூதனும் பாவத்துக்குள்ளதான் இருக்கிறான். பேகனை மட்டும் அவன் இம்மோராலிட்டியில இருக்கிறான், ஐடலிட்டில இருக்கிறான், விக்கிரக ஆராதனையில இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. யாரும் பாவத்துலதான் இருக்கிறார், யூதர்களும் பாவத்துலதான் இருக்கு. நீ அவங்கள சொல்ற அதே காரியத்தை நீயும் தான் செய்யற. அப்புறம் என்ன நியாய பிரமாணம் அப்படின்றத என்ன 2ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்கியூ பண்ணி முடிச்சுட்டாரு. சோ இப்ப எதுக்கு வர அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணி டோரா வச்சிருக்கிற ஜூஸ் கிடையாது, பேகன்ஸ் கிடையாது, மெஸ்ஸியாவின் மக்களுக்கு தான் அப்படின்னா, இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, அப்படியானால் டோரா இல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறவே முடியாது. சோ அப்ப டோராவோட பர்பஸ் என்னது? டோராவுடைய நோக்கம் என்னது? நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னது அப்படின்ற கொஸ்டின் வருது. அதுக்குதான் 20ஆம் வசனத்துல அவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, மீறுதல் பெருக்கும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. சோ டோரானால கடவுளுடைய ஒரு விசித்திரமான ஆச்சரியமான விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு திட்டம் நிறைவேறுது. என்ன தெரியுமா? அது டோரா மூலம் நடக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிளான் என்ன அப்படின்னா, அந்த விசித்திரமான அல்லாவிட்டால் ஆச்சரியமான விளங்கிக் கொள்ள முடியாத திட்டம் என்ன அப்படின்னா, டோரானால பாவம் பெருகுது, சின் இன்க்ரீஸ். ஒரு பக்கம் டோரா கொடுக்கப்பட்டது எதுக்காக தான் அப்படின்னு கேட்டா, பாவத்தை கண்ட்ரோலுக்குள்ள வைக்கிறதுக்காக தான். பாவத்தை எதுக்குள்ள வைக்கணும்? கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். சோ அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் சொல்லி முடிச்சேன், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு அப்ளை ஆகும். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்க ஒழுங்க எதையும் எல்லாமே ஒண்ணுமே வேண்டாம். ஒரு சமுதாயம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, டெஃபினெட்லி அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது மெஸ்ஸியாவுக்குள்ள இருக்கிறதோ இல்லையோ, 2வது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு சமுதாயம் ஃபாலோ பண்றது கஷ்டம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்க்குள்ள ஒரு சமுதாயம் இருக்குமே ஆனால் அந்த சமுதாயம் கண்டிப்பா ஓரளவுக்கு நேர்மையான நெறிகள் உள்ள ஒரு என்ன சொல்றது நீதியான சமுதாயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சோ டோராக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை ரிஜெக்ட் பண்றாங்க, பழைய ஏற்பாடே கிடையாதுன்றாங்க, பழைய ஏற்பாடு தேவையில்லை, கடவுளை அதை மாற்றிட்டாருன்னு சொல்றாங்க. கிடையாது. பவுலோட ஆர்குமெண்ட் அடுத்து அதை நோக்கி தான் போகுது. எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை பவுல் அவுட்ரைட்டா கண்டம் பண்ணல, லா வேண்டான்னு சொல்லல. பட் லாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, சின்ன படம் பிடித்து காண்பிக்க வேண்டும், சின்ன படம் பிடித்து பாவத்தை படம் பிடித்து காமிக்கணும், பாவத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கணும், அதை செக்ல வச்சிருக்கணும், அதை செக் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக தான் டோரா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் குறைக்கும் கொடுக்கப்பட்டது. கலாத்தியர்ல இதை நம்ம படிச்சோம்னா இன்னும் தெளிவா பவுல் சொல்றது அங்க விளங்கி கொள்ள முடியும். பட் நம்ம இப்ப அதுக்குள்ள போகல. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாவம் பெருகின இடத்திலே, சோ நியாயப்பிரமாணம் பெருகுச்சு, ஜூஸுக்குள்ள யூதர்களுக்குள்ள டோரா யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? ஜூஸுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நாட் ஃபார் அஸ், நமக்கு கொடுக்கப்படல, ஜென்டைல்ஸுக்கு கொடுக்கப்படல, பேகன்ஸுக்கு கொடுக்கப்படல. ஜூஸுக்கு எந்த அளவு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அதே அளவுக்கு பாவம் அவங்கள பெருகினது. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு. அததான் இதெல்லாமே அவங்க அப்போஸ்தலர்கள் அல்லது முதல் நூற்றாண்டுல இருந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள், சீஷர்கள்,
புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்ட விஷயம் தான். அதான் யோவான எப்படி எழுதுவார் அப்படின்னு சொன்னா, யோவான் 1 அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்சதுதான் 17ஆம் வருஷத்துல நியாயப்பிரமாணம் எப்படின்னு நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சோ நியாயப்பிரமாணம் மோசை மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. பட் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனால பாவம் பெருகுச்சு. சோ பாவம் பெருகினதுக்கு அப்புறம் அங்க என்ன வந்துச்சு? கிருபை பெருகுச்சு. சோ நான் சொன்ன மாதிரி பாவத்தை முழு எல்லாத்தையும் பாவம் இருக்குது, பேகன்ஸ்டையும் பாவம் இருக்குது. பட் இஸ்ரவேலர்ட்ட அவங்களுக்கு டோரா கொடுக்கப்பட்டதன் மூலமாய் அந்த சின் வாஸ் என்னது? அது ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டது. இட் வாஸ் என்ன சொல்றது? இட் வாஸ் அக்யூமுலேட்டட் இன் அ பிளேஸ். அந்த நேஷன் இஸ்ரேல் அப்படின்ற நேஷன்ல அது அக்யூமுலேட் பண்ணப்பட்டது. சோ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய சிக்னிபிகன்ஸ் அதுலதான் வருது. சரி, இப்போ அடுத்த சாப்டருக்கு நம்ம போவோம். இப்ப இயேசு கிருபை மூலமாக நமக்கு என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, கிருபை மூலமாக தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. சோ நவ் என்ன சொல்றாருன்னா, பாவம் பெருந்த இடத்துல கிருபை வந்துச்சு. மூணு 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 டேர்ம்ஸ் இங்க வருது. ஒண்ணு சின், இன்னொன்னு டோரா லா, இன்னொன்னு கிரேஸ். சின் வந்து லா வந்து சின்ன பெருக பண்ணுச்சு. பட் இப்ப கிரேஸ் வந்தாச்சு. இப்போ கிரேஸ்னால அதான் சொல்றாரு அப்படின்னா, நீதினாலே நித்திய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதினாலே அப்படின்னா த்ரூ தட் கவனன்ட், அந்த உடன்படிக்கையின் மூலமாக, அந்த கவனன் மூலமா நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இப்போ எதை ஆண்டுகிட்டு கிரேஸ் ஆளுகை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து வந்ததினாலே, இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்ததினாலே, இயேசு கிறிஸ்துவுக்கு மேல முழு பாவமும், இஸ்ரவேலுக்கு மேல முழு பாவமும் குவிக்கப்பட்டது. அந்த முழு பாவமும் இஸ்ரவேலுடைய ஃபெயிலியரும் இயேசு கிறிஸ்துவின் மேல் குவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதுனாலே கிருபை இப்பொழுது ஆண்டு கொண்டது. கிருபை ஆண்டு கொண்டது. கிருபை என்ன செய்யுது? கிருபையானது ஆண்டு கொண்டது அப்படிதான் இருக்குது இல்லையா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேஸ் மைட் ரெயின். எது மூலமா ரெயின் பண்ணும்? த்ரூ ரைச்சியஸ்னஸ். எந்த ரைச்சியஸ்னஸ்? அந்த கவனன்ட். நம்ம வந்து கவனன்ட் மெம்பர்ஸா இருக்கிறது மூலமா எதை கொண்டு வர்றதுக்கு? இட்டர்னல் லைஃப். இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோ இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொன்ன உடனே 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே நேரே கோயிங் டு ஹெவன் when we die. திரும்ப நான் அதை சொல்றதுக்கு காரணம், பிகாஸ் நம்முடைய மைண்ட்ல இது அது அன்லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம். இட்டர்னல் லைஃப் அப்படின்றது யூதர்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் டு கம். அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த லைஃப் டு கம் என்னது? தட் இஸ் த லைஃப் ஆஃப் என்னது? லைஃப் ஆஃப் ஈடன் ரெஸ்டோர்டு ஈடனா மறுசீரமைக்கப்பட்ட ஏதேனுடைய வாழ்க்கை, மறுசீரமைக்கப்பட்ட எர்த் பூமியுடைய வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப்படுகிற வாழ்க்கை. அந்த லைஃப் தான் அவங்க லைஃப் டு கம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இட்டர்னல் லைஃப்னா அவங்கள எதிர்பார்ப்பு எப்படி பரலோகத்துக்கு போறது அப்படின்றது கிடையாது. அது வந்து எப்படி பரலோகத்துக்கு போறது அப்படின்றதான் இட்டர்னல் லைஃப்னு வந்தது. அந்த 15ஆம் நூற்றாண்டுகள் 13 நூற்றாண்டுகள்ல மெடிவியல் பீரியட்ல வந்த ஒரு முக்கியமான காரியம். அதுவரை யூதர்களை பொறுத்த வரைக்கும் பரலோகத்துக்கு போறது அப்படின்றது கிடையாது. நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்படின்னா அதை எதை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் அந்த வரப்போகிற அந்த வாழ்க்கையில அல்லாவிட்டால் என்னது அந்த சீரமைக்கப்பட்ட மறுபடியுமாய் புதிதாக்கப்பட்ட அந்த உலகத்துல நான் பங்கு பெறுறதுக்கு நான் என்ன செய்யணும்ன்றதான் அவங்களுடைய கொஸ்டின். இப்போ பவுல் சொல்றாரு, அது கிரேஸ் மூலமா தான், எது மூலமா கிடையாது? தோரா மூலமா கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாரு. அதான் இங்க சொல்றாரு, கிருபை மூலமாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இப்போ தோராவை இந்த 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி தோராவை இல்லைன்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன மீனிங்னா, now it is over, Torah is over அப்படின்னா
அதான் அடுத்த கொஸ்டின்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கிருபை பருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாது. அப்படிதான் இப்ப சின் இருக்குது. பொதுவா யூதர்களை பொறுத்த வரைக்கும் சின்னஸ் யார் அப்படின்னா பேகன்ஸ். இப்ப டோரா இல்ல, அவங்களுக்கு நெறி காட்டுறதுக்கு, வழி காட்டுறதுக்கு, நீ விக்கிரகத்தை வணங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு, நீ இமோராலிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்ப டோரா இல்ல. அப்படின்னா கிரேஸ்ல நீ வந்திருக்கிற அப்படின்னா பேகன்ஸை இப்ப கண்ட்ரோல் பண்றது என்னது? நான் இல்லைன்னு சொல்லியாச்சு. சோ இதுதான் கொஸ்டின். இது வந்து நான் இண்டிவிஜுவல் லைஃப்ல நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி நான் கிருபைக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகு அதாவது இது வரைக்கும் நான் வந்து ஒரு நெறி உள்ளவனா வாழ்ந்துட்டு, பொதுவாக நம்ம இதை அப்படிதான் எடுப்போம், ஒரு மாரல் லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இது வரைக்கும். பட் வந்து இப்ப என்ன ஆயிட்டுனா, மாரல் லைஃப் நான் என்ன பண்ணிட்டேன், கேசு கிறிஸ்துவுக்கு கிருபையை நம்பி நான் வந்துட்டேன். இனிமேல் எனக்கு மாரல் லைஃப் வேண்டாமா, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழண்டாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏற்கனவே இதை படிச்சவங்களுக்கு, நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை ரோமன்ஸ் பழைய அந்த பெர்ஸ்பெக்ட்ல படிச்சவங்களுக்கு தெரியும். பட் இந்த அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லல. இங்க எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணம் இதுவரைக்கும் நியாயப்பிரமாணம் தான் யூதனை பொறுத்த வரைக்கும் பாவத்தை கட்டுக்குள் வைத்திருந்தது. பட் நவ் கிருபை, நியாயப்பிரமாணம் இல்ல, கிருபை வந்தாச்சுன்னு சொன்ன உடனே அப்போ பேகன்ஸ், நான் சொல்றது இந்த பேகன்ஸ் சொல்லும் பொழுது இந்த புதிய கூட்டம் யார்? இந்த கூட்டம் மெஸ்ஸியாவில் இருக்கிற கூட்டம். அது டோராவை அப்சர்வ் பண்ற ஜூஸா இருக்கட்டும், பேகன்ஸா இருக்கட்டும், இது ரெண்டும் சேர்ந்த இந்த மெஸ்ஸியாவில் இருக்கிற கூட்டத்தை அப்படின்னா எது கண்ட்ரோல் பண்ணும்? பாவத்தை செய்யலாமா? அதுக்குதான் பவுல் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இப்ப இல்ல, பட் மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிற இந்த கூட்டத்துக்கு, மெஸ்ஸியாவை விசுவாசிக்கிற இந்த குரூப், இந்த பீப்புளுக்குள்ள சம்திங் ஹாஸ் ஹேப்பன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மெஸ்ஸியாவை நம்புகிற இந்த கூட்டத்துக்கு கடவுள் ஒன்றை செய்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அதான் அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? முடிஞ்சா அனு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒண்ணு வாசிவீங்களா? அந்த ரெண்டாம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 8ஆம் வசனம் வரைக்கும், 10ஆம் வசனம் வரைக்கும் கூட வாசிக்கலாம். பட் 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாசிக்கலாம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? தொடர்ந்து அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறார்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிடித்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை சாவுக்கு ஏதுவா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப கிரேஸ் ரூல் பண்ணுது. அது வரைக்கும் டோரா வாஸ் ரூலிங். நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து
வந்து மரித்து ஆஹ் பாவத்திற்கான பர்மனன்ட் நிரந்தர தீர்வு உண்டு பண்ணதுனால இப்ப கிரேஸ் ரூல் பண்ணுது. அப்போ தோரா இல்ல, இப்போ இல்ல. இந்த சென்ஸ் வி ஆர் நாட் அண்டர் டோரா. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நம்ம இல்ல. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், நியாயப்பிரமாணத்தை நம்ம தள்ளிவிட முடியாது. ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நம்ம இல்ல, இன்னைக்கு இல்ல. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்ததுனால. அப்போ பேகன மாதிரி நம்ம நம்ம இஷ்டப்படி பாவம் செய்யலாமா? பேகன்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு இம்மாரல் லைஃப் நம்ம வாழலாமா? நம்ம இஷ்டப்படி நம்ம வாழலாமா மெசியாவின் மக்களுக்கு? அப்ப எந்த கண்ட்ரோலுமே கிடையாதா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, சோ இங்கதான் என்ன கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா மெஸ்ஸியாவின் மக்களுடைய மாரல் லைஃப் நல்லா கவனிச்சுக்கோங்க. மாரல் லைஃப், மாரல் லைஃப் அப்படின்னு சொன்னா நம்ம 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 பொதுவா ரோமரை மொத்தமா நம்ம இப்படிதான் பார்ப்போம் அப்படின்னா, ரோமன்ஸ் நம்முடைய பாவத்தை பத்தியும், பாவத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதை பத்தியும், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதை பத்தியும் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம மொத்தமா இது வரைக்கும் நான் நினைச்சிருந்திருக்கிறேன். பட் ரோமன்ஸ் அதை பத்தி கிடையாது. ரோமன்ஸ் எதை பத்தி அப்படின்னு சொன்னா கடவுள் எப்படி பூமியை ரெஸ்டோர் பண்ண போறாரு, அதுல இஸ்ரேவேலருடைய ஒகேஷன் என்ன, பணி என்ன, அந்த பணி இன்னைக்கு எனக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல என்னோட ஒகேஷன் என்ன அப்படின்றதுதான். ஆனா நியாயப்பிரமாணம் வந்து அவங்களுடைய மாரல் லைஃபை நெறிப்படுத்தி வச்சிருந்தது. இப்ப நியாயப்பிரமாணம் இல்லாத பட்சத்துல, நியாயப்பிரமாணத்தினுடைய ஆளுகைக்கு கீழே ஆளுகைக்கு உட்பட்டு நான் இல்லாத பட்சத்துல என்னோட மாரல் லைஃப் எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும், ஹவு அண்ட் ஒய் மை மாரல் லைஃப், அததான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எல்லாருமே, மெஸ்ஸியாவின் மக்கள் எல்லாரும் பேப்டிசம் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறாங்க. அப்கோர்ஸ் சர்ச் வந்து இதை வந்து ஒரு சாக்ரமெண்டா அதை இன்ஸ்டிடியூட் பண்ணதுல ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பேப்டிசம் வந்து பவுல் சொல்றதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய டெத், மரணத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்றோம். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ஸ்டில் நான் புரிய வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பவுல் வந்து புதுசா கண்டுபிடிச்ச என்னது சில டேர்ம்ஸ். சோ இதுக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு பவுல் வந்து கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஐடென்டிட்டிய நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலா இங்க பவுல் ஆக்சுவலா என்ன பண்றாரு, இது நமக்கு என்ன புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜூக்கும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் அறிஞ்சவங்களுக்கும் இது அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும், யாரை பொறுத்த வரைக்கும், யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எஸ்கட்டாலஜி நான் சொன்னேன், அல்லது அவங்களுடைய நியூ லைஃப், சாரி இட்டர்னல் லைஃப் சொல்றதை விட லைஃப் டு கம் என்ன அப்படின்னா எஸ்கட்டாலஜி, அவங்களுடைய எஸ்கட்டாலஜி சொல்றேன். லைஃப் டு கம், வரக்கூடிய வாழ்க்கை, வரக்கூடிய ஜீவன், வரக்கூடிய வாழ்வு அப்படின்றது என்ன அப்படின்னா தோராவை கை கொள்ற யூத மக்கள் மூலமாக கடவுள் ஒரு நாள் இந்த பூமியை ரெஸ்டோர் பண்ண போறாரு. அந்த ரெஸ்டோர் பண்ணும் பொழுது ஒரு செகண்ட் டெம்பிள் ஜூவோட ஒரு கண்ணோட்டத்தை நான் சொல்றேன், ஒரு செகண்ட் டெம்பிள் ஜூவோட பெர்ஸ்பெக்டிவ். தானியலுக்கு வாக்கு பண்ணது மாதிரி டெட் வில் ரைஸ் அகைன், மரித்தோர் என்ன பண்ணுவாங்க, உயிரோடு எழும்புவாங்க. ஏன்னா தானியலுக்கு தான் வாக்கு பண்ணப்பட்டது. தானியலுக்கு சொல்லப்பட்ட வாக்கு என்ன அப்படின்னா, நீ வந்து போய் இளைப்பாரு, உனக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ உன்னுடைய சுதந்திர விதத்தை, உனக்கு போஷனை அந்த எதுல, அந்த லைஃப் டு கம்ல வரக்கூடிய அந்த வாழ்க்கையில நீ அடைந்து கொள்றதுக்கு நீ என்ன பண்ண, நீ எழும்புவாய், யூ வில் ரைஸ் அகைன் அப்படின்றத அங்க வந்து தானியலுக்கு கடைசி அதிகாரத்துல சொல்லப்பட்டது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். சோ நல்லா அதுக்கு நம்ம போக வேண்டாம். சோ அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய சரித்திரம் எப்ப நிறைவடையும், நல்லா கவனிச்சுக்கோங்க, when Jews history will come to an end, தேவனுடைய திட்டம் எப்போ கிளைமேக்ஸ் அடையும், ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது, மரித்தோர் உயிரோடு எழும்பும் பொழுது, இது நடந்து முடியும். சோ தேவர், அதனாலதான்
லாசரு கல்லறையில வந்து இயேசு கிறிஸ்து மரியாதை பேசும்போது அவன் ரொம்ப தெளிவா சொல்றான், ஆண்டவரே கடைசி நாள்ல அவன் என்ன பண்ணுவான், உயிரோடு எழும்புவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் உயிர் தழுவான் அப்படின்னு சொன்ன உடனே சோ தே ஹேட் தட் ரிசரக்ஷனை பத்தின நம்பிக்கை இருக்கு. ரிசரக்ஷனை பத்தினா நம்மள மாதிரி ராப்சர் நம்பிக்கை இல்ல, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. ரிசரக்ஷன் நம்பிக்கை அப்படின்றது எர்த் ரினியூவ்டு எர்த்ல கடவுளால புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த உலகத்துல நாங்க என்ன செய்வோம், பங்கு பெறுவோம், ஆளுவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. சோ தே வர் கோயிங் டுவர்ட்ஸ் தட். இப்போ பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு. they were expecting for the resurrection of the dead. மரித்தோர் உயிர் தழுவாங்கன்னு சொல்லி அவங்க அந்த அந்த நாள்ல இந்த லைஃப் டு கம்ல எழும்புவாங்க. யூதர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான இடம் அந்தஸ்து கொடுக்கப்படும், எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் அது மூலமா ஆஸ்வதிக்கப்படுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரு பிரசங்கம் வருது, ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னா, இவன் கடைசியில நடக்கும்னு நினைச்சத ஒரு நபர் திடீர்னு மரித்தோர் உயிரோடு எழுப்பிட்டாரு. சோ அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த சுவிசேஷத்தை எழுதினவங்க, நற்செய்தி நூலை எழுதினவங்க கூட அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதுல சிலுவையில் அறையப்பட்ட சந்தர்ப்பத்துல மத்தேயு எழுதுவாரு, நிறைய பேர் கல்லறையிலிருந்து எழும்பினதாகவும் அநேகருக்கு அவங்க காணப்பட்டதாகவும் சொல்லுவாரு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை நான் அதெல்லாம் பத்தி நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த புதிய ஏற்பாட்டு சர்ச் ஃபாதர்ஸ் இல்லாட்டால் அப்பாஸ்டல்ஸ், காஸ்பல் ரைட்டர்ஸ், சுவிசேஷத்தை எழுதினவங்க, அப்போஸ்தலர்களை பொறுத்த வரையிலும், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷங்களை எழுதினவர்களையும் பொறுத்த வரையிலும் வாட் தே பிலீவ்ட், அவங்க என்ன நம்பினாங்க, என்ன விசுவாசிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த, யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எஸ்கட்டாலஜி ஹாஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, கம் இன் அட்வான்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஹாஸ் கம் இன் அட்வான்ஸ். கம் இன் அட்வான்ஸ்னா என்னது? கடைசியில வரும். அவங்க ஹிஸ்டரி எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்குது. அவங்க என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்கட்டாலஜி என்னது? போயிட்டே இருக்கும். ஒரு நாள் டெம்பிள் ரீபில்ட் ஆகும். அன்னைக்கு ஒரு செகண்ட் டெம்பிள் ஜூவோட இது மரித்தோர் உயிரோடு எழும்புவாங்க, உலகம் புதிதாக்கப்படும். எருசலேம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடியாவை பொறுத்த வரைக்கும் எருசலேம் தான் மையம், நடு. அதாவது எருசலேம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த உயிரோடு எழும்புற கூட்டத்துல யார் இருப்பா? உன் மக்கள். தானியேலில் சொல்லப்பட்டது உன் மக்கள். அதனால யார்? யூதர்கள் தான் அதுல மெயினா இருப்பாங்க. புற இனத்தாருக்கு அந்த இடத்துல அதுல இடம் கிடையாது. பட் இப்போ நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸ், என்டி ரைட்டர்ஸும் நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸும் பாலம், நான் நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸ் சொல்லும்போது காஸ்பல் ரைட்டர்ஸ் மீன் பண்றேன். மத்தேயு, மார்க்கு, பாலம் என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, இது கரெக்ட் தான், எஸ்கட்டாலஜி கரெக்ட் தான். பட் சடனா இதுல ஒரு பார்ட் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, நடுவுல வந்து நடக்குது. எப்போ எங்க நடக்குது? கிராஸ்ல நடக்குது, நடுவுல. சோ சொல்ல போனா நல்லா கவனிச்சுக்கோங்க, திஸ் இஸ் த பேசிக் திங் தட் வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏடிபிசி எதை பிரிச்சதோ எப்படி பிரிச்சதோ இல்லையோ, சிலுவைக்கு பிறகு அல்லது ஈஸ்டர் டேக்கு பிறகு ஒன்னும் புரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க, இஸ்ரவேலுடைய சரித்திரம் இங்கே முடிவுக்கு வந்துருது. The history of Israel comes to end or comes to climax here. எங்க? ஈஸ்டர்லயும் கிராஸ்லயும் ஈஸ்டர்லயும். சோ கிங்டம் ஆஃப் காட் இங்கே இனாகிரேட் ஆயிடுச்சு. அவங்க கிங்டம் ஆஃப் காட் இங்கதான் வரும்னு நினைச்சாங்க. லைஃப் டு கம்ல தான் இங்க வரும்னு நினைச்சாங்க கிங்டம் ஆஃப் காட். அவங்க நினைச்சாங்க எல்லா ரெஸ்டரேஷனும் இங்கதான் நினைச்சாங்க. பட் ஜீசஸ் உயிர் தெழுந்ததுனாலே, அதை அவர் ப்ரூவ் பண்ணதுனால, அந்த ஈடோனிக் ரெஸ்டரேஷன், the restoration of the world has come in advance. kingdom of god இங்க ஆரம்பிச்சிருச்சு, இனி வரும் வாழ்க்கை இங்க ஆரம்பிச்சிடுச்சு. உலகத்தை ஆஸ்வதிக்கிற ஆண்டோடைய வாக்குத்தத்தை நிறைவேறது இங்கே ஆரம்பிச்சிருச்சு. சோ ஹிஸ்டாரிக்கலி இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கிங்டம் ஆஃப் காட் இனாகிரேட்டட். அதனாலதான் நம்ம எப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, we are living in the inaugurated eschatology.
சொல்ல போனோம் அப்படின்னா இனாகிரேட்டட் எஸ்கட்டாலஜில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த இறுதி காலங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அந்த பீரியட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அப்போ கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும், ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த வரைக்கும் இதே லைன் தான். பட் நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கும் இன்னும் ஃபைனல் ரெஸ்டரேஷன் முடியல. ஃபைனல் ரெஸ்டரேஷனுக்கும் இதுக்கும் நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பீரியட் இஸ் வெரி சிக்னிபிகன்ட் தேவனுடைய பார்வையில. ஏன்னா இது இனாகிரேட்டட் எஸ்கட்டாலஜி பீரியட். இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஃபுல்லா ரெஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அதனுடைய அடையாளங்கள் இங்கே தோன்ற வேண்டும். அதனுடைய அடையாளங்கள், அதனுடைய சயின்ஸ் இங்க வரணும். எங்க வரணும், இந்த பீரியட்ல. யார் மூலமா வரணும், மெஸ்ஸியாவின் மக்கள் மூலமா வரணும். மெஸ்ஸியாவின் மக்கள் மூலமா வரணும்னா அந்த மெஸ்ஸியாவின் மக்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அவங்க ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் இந்த மரணத்தோடு கூட, அதான் இப்ப நீங்க இதை வாசிச்சு பாருங்க. என்ன சொல்லி ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கோம். ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்தை பிளஸ் பாப்டிசம் அப்படின்றது வந்து என்ன கிடையாது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ரிச்சுவலோ அப்படி கிடையாது. இட் இஸ் என்னது, அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். தட் இஸ் அந்த அட்வான்ஸ்ட் எஸ்கட்டாலஜிக்குள்ள நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அறியாமல் இருக்கிறீங்களா, அதான் அவர் கேட்கிறாரு, அறியாமல் இருக்கீங்களா. அது மட்டும் இல்ல, அவர் எழும்பிட்டாரு, அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. சோ லிட்டரலி ஹி ரோஸ் அகைன். லிட்டரலி ஹி ரோஸ் அகைன். மரணத்துல இருந்து அவர் உயிரோடு எழுந்தார் லிட்டரலி. நாமும் என்ன பண்றோம் அப்படின்னா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, அதான் சொன்னேன் இல்லையா, அந்த வரப்போகிற ஜீவனை இப்ப நம்ம என்ன செய்யறோம், புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5ஆம் வசனம், மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் மீட்பரின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அதனால நம்முடைய பழைய மனுஷன் சிலுவை அறையப்பட்டிருந்து அறிந்திருக்கிறோம். நம்ம பாவத்தை முடிவு செய்ய முடியாது. சொன்னேன் இல்லையா, சின், டோரா, கிரேஸ். டோராக்கு நம்ம இன்னைக்கு கீழே இல்லாட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. கிரேஸு கீழே இருக்கிறோம், பட் பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏன், நம்முடைய பழைய மனுஷன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, இந்த இனாகிரேட்டட் எஸ்கட்டாலஜில அவரோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம். அதனால 8ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். சோ திஸ் இஸ் அவர் கான்பிடன்ஸ். நம்ம வந்து மரணத்துல ஞானஸ்நானத்தினால அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால டெஃபினிட்டா நம்ம அவரோடு கிட்ட பிழைத்திருப்போம். எப்படி பிழைத்திருப்போம், மெஸ்ஸியாவின் மக்களாய் இனி வரப்போகிற அந்த உலகம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், பிழைத்திருப்போம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதுதான் மெஸ்ஸியாவின் மக்களுடைய நம்பிக்கையை சொல்றாரு. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அதே மாதிரிதான் நம்மளும். சோ 14ஆம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்ப சொல்றேன், ஏன் நாங்க ஒரு கிறிஸ்தவன், ஏன் அப்கோர்ஸ் நோபடி இஸ் மாரலி பர்ஃபெக்ட். இது நல்லா புரிஞ்சுக்கணும். மாரலி பர்ஃபெக்ட் ஆனவங்க யாரும் கிடையாது. இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், நம்முடைய லைஃபே என்ன கிடையாது. கிறிஸ்டியன்ஸோட ஒரு பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, நம்முடைய லைஃபே என்ன அப்படின்னா, சின்னு ஓவர் கம்மிங் லைஃப். பாவத்தை ஓவர் கம் பண்றது. என்னதான் ஓவர் கம் பண்றது, என்னுடைய ப்ரைடு, அப்புறம் லஸ்ட், ஆங்கர், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றது என்னோட ஓவர் கம்மிங் லைஃப், என்னோட கிறிஸ்டியன் லைஃபோட நோக்கமே அப்படின்றதுதான் பொதுவா நமக்கு சொல்லப்படுறது. சோ ப்ரைடு, லஸ்டர், ஆங்கர், வாட் எவர் இட் மே பி, அதோட நிறைய இருக்கு இல்லையா. இப்போ பவுலுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இருக்கட்டும், ப்ரைடு, லஸ்ட், ஆங்கர் இதெல்லாமே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நான் ஏன் ஓவர் கம் பண்ணணும், வை?
ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் ஏன் வந்து பாவத்தை தொடர்ந்து இதுலயே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இனிவரும் அந்த உலகத்தோட நான் இங்க இப்போவே என்ன பண்ணணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சோ முதலாவது இதுதான் ஒய். ரெண்டாவது ஹவு. அதை எப்படி நான் பண்ண முடியும்? அது எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, சோ அதான் இங்க சொல்றாரு 11ஆம் வசனத்துல, உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அகைன் 14ஆம் வசனத்துல ரொம்ப உறுதியா அவர் சொல்றாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் ஏற்பட மாட்டாது. திரும்பவும் 15ஆம் வசனத்துல பழைய கொஸ்டினை திரும்பவும் கொண்டு வர்றாரு. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது, முடியாது. சோ புரியணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவரோட கூட நம்ம வந்து உயிர்த்து எழுந்திருக்கிறோம். அதனால 22ஆம் வசனம் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இடையோட நீங்க வாசிச்சு பார்த்து போங்க. 22ஆம் வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாவது உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சரி, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். சரி, கொஞ்சம் கூட பாப்போம். திரும்பவும் நான் சொல்றேன், இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவா. ஒரு ஜூவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மாரல் லைஃப் வந்து மாரல் லைஃப் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஒரு நன்னெறி, நீதி நெறியுள்ள வாழ்க்கை வந்து முக்கியம் தான். அவனை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஏன்னா பேகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேகன்ஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பேகன் வந்து யாரு? இம்மாரல். கேட்கலையோ? கேக்குதா? இம்மாரல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய தவறு எங்க வருது அப்படின்னா, நம்ம மிஸ்டேக், நம்ம வந்து கிறிஸ்டியன் தியாலஜில நம்ம பண்ற ஒரு தவறு என்ன அப்படின்னா, மாரல் லைஃப் ரொம்ப முக்கியம். மாரல் லைஃப் ரொம்ப முக்கியம். ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம கிறிஸ்டியானிட்டியே எதை மட்டும் தான் சுத்தி வருது அப்படின்னா மாரல் லைஃப். அதுலயும் குறிப்பா எதை சுத்தி வருது அப்படின்னா பர்சனல் நம்ம ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பர்சனல் ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இத மட்டுமே தான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல இன்னைக்கு வந்து பொதுவா எம்பசைஸ் பண்ணப்படுகிற ஒரு விஷயம். பர்சனல் ஹோலினஸ் மட்டும்தான். பாவம்ன்றது என்னது? கடவுள் வந்து வச்சிருந்த ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம நம்பிட்டு இருக்கிற ஒரு சில காரியங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மாரல் ஸ்டாண்டர்ட், ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் கடவுள் வச்சிருக்கிறாரு. அது ஒரு என்னது? நம்ம ரீச் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாண்டர்ட். அது என்ன ஸ்டாண்டர்டு? சின்லெஸ், பாவம் இல்லாத ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்ட மாரல் ஸ்டாண்ட். சோ நம்ம எல்லாத்தையும் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எப்படி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாரல் இதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதையும், இத கொண்டு வந்து இது தப்பில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்ற வர்றது. இதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இது தப்பில்லை. மாரல் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். மாரல் லைஃப் ரொம்ப முக்கியம். ஆனா கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது வந்து ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்றது மட்டும் கிடையாது. இதனால சில விளைவுகள் ஏற்பட்டுச்சு சரித்திரத்துல. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரல் லைஃப் நாங்க நல்லா வாழணும்னு சொல்லி சிலர் விரும்பி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு எக்ஸாக்டா அந்த குரூப் பேர் ஞாபகம் இல்லை, பட் 5வது 6வது நூற்றாண்டுகள்ல
நான்காவது 5ஆம் நூற்றாண்டுகள்ல சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வருது, கிறிஸ்டியன் லைஃப்ன்றது மாரல் லைஃப் தான் அப்படின்றது வந்ததுனால ஈவன் ஆர்கன்ஸை மியூட்டிலேட் பண்றவங்களும் இருந்தாங்க. அதாவது மாரல் லைஃப் தான் முக்கியம், இந்த மாரல் ஸ்டாண்டர்ட் கடவுள் வந்து மாரலி ஹோலி அப்படின்னா நான் அந்த மாரல் ஹோலி லைஃப் அட்டைன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஆர்கன்ஸ், என்னுடைய உறுப்புகளை என்ன செஞ்சிடலாம், எனக்கு பாவம் செய்யற உறுப்புகளை இயேசு சொன்ன மாதிரி வெட்டி போடுறதுக்கும் ரெடியா இருந்தாங்க, வெட்டி போட்டாங்க. சிலது சொல்ல போனா நிறைய மாங்ஸ், துறவிகள் அந்த காலத்துல இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த சோசியல் லைஃபை விட்டுட்டு தனியா துறவர மடங்கள்ல போய் தங்குனதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ரீசன் இந்த மாரல் ஸ்டாண்டர்ட் அடையிறதுக்காக. என்ன நினைச்சாங்க, மாரல் ஸ்டாண்டர்ட் தான் கிறிஸ்டியன் லைஃபே அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு இன்னைக்கும் கிட்டத்தட்ட கிறிஸ்டியானிட்டியில அது அங்கங்கே நீங்க பார்க்க முடியும். சோ நான் பரிசுத்தமா இருக்கணும், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்காக வாழ்க்கை தான் எனக்கு வந்து அது அல்டிமேட் ஸ்டாண்டர்ட். அந்த சின்லெஸ் ஸ்டேட் தான் என்னோட கிறிஸ்டியன் லைஃபையே டிட்டர்மைன் பண்றது அப்படின்றது. இப்போ ரோமன்ஸ்ல மாரல் லைஃபோட அல்லது ஓகே கவனிங்க, இப்ப ரோமன்ஸ்ல அல்லது பவுலுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அல்லது ஒரு அன்னைக்கு இருந்த அந்த யூத கண்ணோட்டம், பவுலாச ஜூதன் எழுதுறாரு இல்லையா, சோ அதனால கண்ணோட்டத்தின்படி நான் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப சொல்றேன், பட் இதோட ரிலேட் பண்ணி சொல்றேன் அவ்வளவுதான். மனிதனுடைய தவறு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஒகேஷன் எனது ரூல். ஆண்டு கொள்ளுங்கள், fill the earth, ஃப்ரூட்ஃபுல்லா இருங்க, எக்ஸ்ப்ளோர் தி எர்த், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, மிருகங்களுக்கு பெயர் கொடுங்க, எல்லாத்தையும் காப்பாற்றி பராமரிங்க. கடவுள் காட் ஹஸ் கிவன் யூ த ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் என்னது. சோ இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேரு நிறைய சச்சஸ் நிறைய ரொம்ப அட்ராக்டிவா தோணும் நமக்கு, அவங்க சொல்றதும் அவங்க வந்து பேசுறதும் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா தோணும். என்ன தோணும் அப்படின்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு நம்ம வந்து என்னது எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு இப்படி இருந்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் அல்லது ஒரு சோசியல் லைஃப் விட்டு, அல்லது என்ன சொல்றது, நம்ம சொல்றது செக்குலர் லைஃபை விட்டு விலகி தனியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த மாரல் லைஃப்ல அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு 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 டீச்சிங் வந்து இன்னைக்கு இருக்குது. பட் ஆண்டவருடைய பிளான் அது கிடையாது. ரூல், ஃப்ரூட்ஃபுல், எக்ஸ்ப்ளோர், சோ இதெல்லாம் there's a very big occasion. இதுக்கு உள்ளால in that occasion எது அடங்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய மாரல் லைஃப். இது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள அடங்கும். ஏன் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொன்னா, மாரல் லைஃப் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய ஒகேஷன் என்னது, காடோட இமேஜ் பியரஸ். நம்ம வந்து கடவுளுடைய என்னது அவருடைய அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறவங்க, இமேஜ் பியரஸ். சோ அப்போ இமேஜ் பியரஸ் சொல்லும் பொழுது முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது இதுதான். சோ இதுக்குள்ள என்னோட மாரல் லைஃப் அடங்குது. எப்படி இது அடங்குது அப்படின்னு சொன்னா, when you do this, இதை நான் ஃப்ரூட்ஃபுல்லா ரூல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னோட லைஃப்ல என்னது ப்ரைடோ, லஸ்டோ, கிரீடோ அல்லது சோ அண்ட் சோ ஆங்கர், ஹேட்ரட் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இதை நான் செய்ய முடியாது. என்னோட ஒகேஷனை நான் சரியா செய்ய முடியாதபடிக்கு தடுக்கிறது என்னோட இம்மாரல் லைஃப். சோ இம்மாரல் லைஃபுக்காக தான் நான் வாழல. சோ ஆண்டவர் வந்து என்னோட மாரல் லைஃபை பத்தி அக்கறையா இருக்கிறாரு. நானும் அக்கறையுடையவனா இருக்கணும், நானும் கவனம் உடையவனா இருக்கணும், பிகாஸ் ஐ ஹேவ் டு ஃபுல்ஃபில் மை ஒகேஷன். சோ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அல்டிமேட்லி அந்த
வரப்போகிற அந்த ஏஜ் டு கம்ல நான் என்ன சொன்னேன், ஏஜ் டு கம் யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, அது அட்வான்ஸ் ஆகி வந்தாச்சு. இட் ஹஸ் கம் இன் அட்வான்ஸ், அது முன்னாடியே வந்திருக்குது. இப்போ அந்த ஏஜ் டு கம்ல இம்மோராலிட்டி இருக்குமா? இருக்காது. கிரீடு, லஸ்ட் இதெல்லாம் இருக்குமா? இருக்காது. பட் இது இனாகிரேட் ஏற்கனவே ஆனதுனால இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் எப்படி ஒரு அடையாளமாக ஹி மஸ்ட் லிவ் அவனுடைய மேரேஜ் லைஃப்ல. அதுக்காக தான் அந்த ஒரு மேரேஜ, அதனாலதான் சர்ச்சஸ்ல வந்து ஈவன் மேரேஜ் வந்து பவுல் சொல்றாரு இல்லையா, வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த புருஷனையும் மனைவியும் உடையவர்களா இருக்க வேண்டும். சோ ஒய் மேரேஜ் வந்து சர்ச்ல வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஈவன் ஈவன் சில ஆங்கிலிகன் சர்ச்சஸை பொறுத்த வரைக்கும், நமக்கு சிஎஸ்ஐ அப்படி சொல்ல மாட்டாங்க, தெரியல எனக்கு கரெக்டா. பட் ஆங்கிலிகன் சர்ச்சஸை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் வந்து ஒரு சாக்ரமெண்ட் அப்படின்னாலே அது வந்து அந்த ஆக்ட் நடக்கும் பொழுது, ஒரு சர்ச்ல போய் மேரேஜ் வந்து நடக்கும் பொழுது எப்படி கம்யூனியன் அப்போ ஆண்டவருடைய ஸ்பெஷல் கிரேஸை நம்ம ரிசீவ் பண்றதா நம்ம சொல்றோமோ, அது ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம புசிக்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆண்டுடைய கிருபை நம்மை சந்திக்கிற ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்ல போனா ஹெவனும் எர்த்தும் சந்திக்கிற ஒன்றுதான் சாக்ரமெண்ட் அப்படின்னு சொல்றது. வந்து இப்ப நம்ம பூமியில தான் வாழ்றோம், திரும்பவும் அது எஸ்கட்டாலஜில தான் வருது. இப்ப நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஹோப் என்னது? ஒரு நாள் தி ஹெவன் வில் கம் டு எர்த். இப்போ அது அட்வான்ஸா வந்திருக்குது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அது அட்வான்ஸா நமக்கு வந்திருக்குது. அதை எப்ப நம்ம ஃபீல் பண்ண முடியும்? தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஆலயத்துக்குள்ள நம்ம போகும்போது, when you partake in communion. சோ அதே மாதிரி ஆங்கிலிகன் சர்ச்ல மேரேஜையும் அப்படி ஒண்ணா வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுவும் இன்னொரு விதத்துல என்ன சிம்பலைஸ் பண்ணுது சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, இம்மார்டாலிட்டிய என்ன பண்ணுது, நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, so marriage should be considered as என்னது, பவுல் சொல்ற மாதிரி esteemed, honorable. சோ நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். இதனுடைய மற்ற காரியங்களை நம்ம அடுத்த வாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தோட தொடர்பு படுத்தி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டி இருக்குது. சோ அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ மொத்தத்துல சுருக்கமா இன்னைக்கு சொன்னதை திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய திட்டம், பெரிய திட்டம். ரோமர்ல பவுல் சொல்றாரு, என்ன திட்டம்? ஆபிரகாம் மூலமாய் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தத இப்போ மெஸ்ஸியாவின் மக்கள் மூலமாய் நிறைவேற்றுறாரு. அப்படி நிறைவேற்றும் பொழுது நம்ம வந்து இப்ப என்ன காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஃபைனலா ரெஸ்டரேஷனும் இனாகிரேட்டட் எஸ்கட்டாலஜி, இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இட்ஸ் a very, என்ன சொல்றது, ஒரு பெக்யூலியர் பீரியட் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும். அதனால சரித்திரத்துல வந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, BC பிஃபோர் கிரைஸ்ட் there was nothing like this. சொல்ல போனா கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது ஒண்ணு வர்றதுக்காக, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், கிறிஸ்தவம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதை மாதிரி ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்ம ஒருவேளை நிறைய பார்க்கலாம், நிறைய வந்து கிறிஸ்டியன்ஸ்ல தவறுகள் இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். பட் இதுக்கு நடுவுலையும் what Christianity has done to this world is a big influence. நீங்க ஒருவேளை இப்போ நிறைய இந்த ஜோர்டான் பீட்டர்சன் அப்படின்ற மாதிரி உள்ள செக்குலர் சைக்காலஜிஸ்ட் இவங்களோட இதெல்லாம் பேசலாம் கேட்டீங்கன்னு சொன்னா தெரியும். சோ எப்படி அவங்க வந்து இந்த ஹிஸ்டரி அவங்க செக்குலர் ஹிஸ்டரியை படிச்சுட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் அல்லது அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, there is something great in this Christianity. இது உண்மையா பொய்யா உண்மையா இல்ல, உண்மைன்றதை அவங்கள ஒத்துக்க முடியல. செங்கடலை பழந்தது இதெல்லாம் அவங்களால நம்ப முடியல. பட் ஸ்டில் தே சே இதனுடைய இம்பாக்ட் வந்து இந்த 2000 ஆண்டுகளாக இட் ஹஸ் பீன் கிரேட். ஏன் அப்படின்னா, பிகாஸ் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுனாலே அவர் வந்து இனிமேல் வரப்போகிற அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் இனிமேல் வரப்போகிறத அது அடையாளமாய் முன்னடையாளமாய் இங்கேயே தோன்றிட்டாரு. சோ இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிற விடுதலையும் சரி, இன்னைக்கு நம்முடைய பகுதியில இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அவங்க எல்லாம் ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க, மேற்கத்திய உலகத்துல இருக்கிறவங்க ஒரு
1000 5000 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுதான். வைக்கிங்ஸ் பார்பேரியன்ஸா இருந்தா அவங்களே எப்படி சிவிலைசேஷன் மாத்துச்சுன்றதான் சொல்ல முடியும். பட் நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 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 சொல்ல முடியும், 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியும். அந்த வரப்போகிற உலகத்தினுடைய அட்வான்ஸ நம்ம அனுபவித்தோம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். ஸோ அத அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா நம்முடைய பணி இந்த காலத்துல என்னன்றதையும் நம்ம எதை தொடரணும் அப்படின்றதையும் நம்ம வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்முடைய ஒகேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் அதிகமா ஈடுபடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களை இன்னும் விரிவா வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஜோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கற்றுத்தந்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இவைகளை கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே இன்றைக்கு எங்களை முடமாக்குகிற கர்த்தாவே அநேக கர்த்தாவே டீச்சிங்ஸ்ல இருந்து நாங்க வெளியில வந்து தேவரீர் எங்களை கொண்டு இந்த உலகத்திலே என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யத்தக்கதாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே தங்களுடைய அந்த ஒகேஷனோட, தங்களுடைய ரோலோட, தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ், அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்றத புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய கிறிஸ்தவ உலகத்திற்கும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்படி இந்த கிறிஸ்தவம் அல்லாவிட்டால் ஆண்டவரே சுவிசேஷம் இந்த உலகத்தை ஆண்டவரை புரட்சிப்படுத்திடுறோம், புரட்சிக்குள்ளாக கொண்டு வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சோ, அதே போல நாங்களும் கூட கர்த்தாவே நீர் இந்த உலகத்தை முற்றும் புதிதாக்குற வரையிலும் அந்த வரப்போகிற அந்த உலகத்தின் அடையாளங்களாக ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களாக நாங்கள் திகழ்ந்து விட எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய பணியிலும் நாங்கள் எங்க இருந்தாலும் அதனுடைய அடையாளங்களாக நாங்கள் திகழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேலை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும். இயேசு நாமம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.